இருக்கிறோம். இசை நிகழ்ச்சிக்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது என்ன ரமேஷ்குமார்? அனிருத் இசை நிகழ்ச்சி நடத்த எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. காவல்துறை விதித்த நிபந்தனைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், நீதிபதி கூறியது என்ன? இந்த வழக்கை பொறுத்தளவு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த கூவத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மார்க்க சொர்ண பூமி என்ற இடத்துலதான் குக்கும் என்ற பெயர்ல பிரபல இசையமைப்பாளர் அனிருத்தினுடைய மாபெரும் இசை நிகழ்ச்சி நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் முன்பதிவு பற்றிய விவரங்களும் ஏற்கனவே அனிருத் வெளியிட்டிருந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் பங்கேற்க இந்த பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி டிக்கெட் விற்பனை நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெறாமல் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுவதாகவும் உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றும், எனவே இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கேட்டுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர் செய்யூர் தொகுதியில் உள்ளார். அவர் அந்த தொகுதிக்குள்ள தான் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சி. அவர்தான் அந்த அவசர வழக்காக நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இன்று காலை அவர் தரப்பு வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி முறையிட்டார். அதன்படி இந்த வழக்கை மதியம் விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் கடைசி நேரத்தில் ஏன் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்ற நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி, மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி பெறாத தகவல் இன்று காலைதான் தங்களுக்கு தெரிய வந்ததாக குறிப்பிட்டார். அப்போது குறுக்கிட்ட காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் அனிருத் தரப்புல மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி காவல்துறை விதித்த அந்த நிபந்தனைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இசை நிகழ்ச்சியால் பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்.